ஆதித்யா டிவி நேயர்கள் அனைவருக்கும் 2020 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு அப்படின்னாலே இந்த ஆண்டு நமக்கு எப்படா இருக்கும், இந்த வருஷம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அதனால தான் இந்த ராசி பலன்கள் அதிகமாக சொல்லுவாங்க. புத்தாண்டு ராசி பலன்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க. மேச ராசி நேயர்களே, நீங்கள் 2019 சாதித்ததை விட 2020 அதிகமாக சாதிக்க போகிறீர்கள். நம்ம பையன் பார்த்தியா 2019 நான் ஒன்றும் பெருசாக கிழிக்கலை, கேலண்டரை மட்டும்தான் கிழிச்சேன். 2020 ஜின்னத்தரா கிழிக்கிறது, சரிவா 2 கேலண்டரா வாங்கி கிழிப்போம், அவ்வளோதானே. அடுத்து ரிஷபராசி நேயர்களே, உங்களை 7ஆம் வீட்டிலிருந்து ராகு பார்க்கிறார். அப்பா பொண்ணை கூப்பிட்டாரு, ஏம்மா உன்னைய 7ஆம் வீட்டிலேருந்து ராகு பார்க்குறாராம்மா. பொண்ணு சொல்லிச்சு, என்னை பார்க்குறவன் பேர் ராகு கிடையாது, ரகு. அவன் வீடு 7ஆம் நம்பர் வீடு கிடையாது, 9ஆம் நம்பர் வீடு அப்படின்னுச்சு. அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. மிதுன ராசி நேயர்களே, நீங்கள் போன தடவை செய்த தவறை இந்த முறை திருத்திக் கொள்வீர்கள். அப்படியா? ஃப்ரெண்ட்டை கேட்டிருக்கான், டேய் நீ ஏதோ போன தடவை செஞ்ச தப்பெல்லாம் இப்போ திருத்திக்குவியா? ஆமாம்மாப்ல, போன தடவை விட்டு மாட்டிக்கிட்டேன், என்னை ஃபெயில் ஆக்கிவிட்டாங்க. அப்போ இந்த தடவை படித்து பாஸ் ஆகிடுவியா? மாட்டாமல் விட்டடிப்பேன். இது எங்கிருந்து விட்டுறது? அடுத்து கடகராசி நேயர்களே, உங்களை குரு பார்க்கிறார், உங்களுக்கு காதல் கைகூடும். நம்ம பையன் சொன்னியா, குரு பார்த்தா காதல் கைகூடாதுங்க, குமுதா பார்த்தாதாங்க காதல் கைகூடும். இவனே ஜோசின்னு சொல்றான். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, யாரு? ஏ ராசி, நீங்கள் ராஜாவாக இருப்பீர்கள். விளங்குச்சு, எங்க வீட்டில் என்னைய வாட்ச்மேனாக தான் வச்சிருக்காங்க, தோசை மாவு வாங்கிட்டு வர்றதுக்கும் பால் பாயிட்டு வாங்குறதுக்கும். நீங்கடா ராஜாவாகிறது. கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வருடம் காதலித்தவர்களையே திருமணம் செய்து கொள்வீர்கள். நம்ம பையன் கேட்டான், காதலிச்சவங்க ஓகே, எந்த காதலின்னு கரெக்டாக சொன்னாக்க நமக்கு ஒரு லிஸ்ட் கிடைக்குமே. அடுத்து துலாம் ராசி நேயர்களே, யார்? என் ஒய்ஃபு. துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு கட்டங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறது. அவ சொன்னா, கட்டமெல்லாம் சரியா இருக்கு, கட்டினவன் சரியில்லையே. எங்க நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் செய்யும் தவறை உங்கள் மனைவியிடமிருந்து மறைக்கவே முடியாது. அது விருச்சிக ராசிக்கு மட்டும் இல்லையா, எல்லா ராசிக்குமே அப்படிதான். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வருடம் செல்வம் கொட்டுன்னு கொட்டும். சொல்லி முடிக்கலங்க, இவன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, எடுத்து பார்த்தேன், கொட்டுன்னு கொட்டிருச்சா அப்படின்னு. எடுத்து பார்த்தேன், இருந்த 100 ரூபாயும் இன்டர்நெட் சார்ஜ்னு பிடிங்கிட்டாங்க. கும்பராசி நேயர்களே, இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். போன வருஷமும் இதே தான் சொன்னீங்க. போன வருடம் தடைப்பட்ட திருமணம் கூட இந்த வருடம் நடக்கும். இந்த வருஷம் நடக்கலன்னா அடுத்த வருஷம் நடக்கும், அடுத்த வருஷம் நடக்கலன்னா பிரம்மச்சாரியா இருப்பதே உனக்கு நல்லது. முடிச்சிட்டாங்க. மீன ராசி நேயர்களே, யார்? எங்க அப்பா. மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். என்னடா பண்றாருன்னு பார்த்தேன், மொட்டை மாடியில காக்கா வரட்டிட்டு இருக்காரு. இந்த ஜாதகம் ஜோசியம் எல்லாமே நம்மளுடைய எதிர்காலத்தை 2020 எப்படி ப்ரெடிக்ட் பண்ணாலும் கூட, அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, நம்மளுடைய முயற்சியும் பயிற்சியும் கண்டிப்பான முறையில் 2020 வெற்றியை நமக்கு தேடி தரும் என்று சொல்லி, மீண்டும் இந்த நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.